பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற 4 சொற்கள்ல எது வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே பொருந்தாத வேர்ட்ஸ் எது இந்த 4த்துல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முரல், வகுளி, வாளை, வியாழன். இந்த 4ல் எது பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முரல் தான் உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸாக கூட சேராத ஒன்று முரல். ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. 10வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. ஸோ சாந்து, குருவி, சுனை, அருவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்படியே நேர் காலம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சாந்துக்கு நேராக இதழ், குடை, ஒப்பு, அறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாந்துனா என்ன, இதழ் இதழ் சாந்துனா என்ன, குருவினா என்ன, சுனைனா என்ன, அருவினா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சாந்துக்கு கரெக்ட் ஆப்ஷன்னா சாந்துன்றது வந்து மறைமுகமாக உங்களுக்கு வந்து அறையை குறிக்குமா? எஸ். அதனால ஆப்ஷன் 4 அறை அப்படின்னு குறிக்கும். நெக்ஸ்ட்டு குருவி. ஸோ குருவின்னு சொல்லும்போது குருவியை பாரு அப்படின்னு சொல்லி குருவியை போல பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசுவாங்க நிறைய பேர். அதனால் குருவிக்கு வந்து ஓப்பு. ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஒப்பிட்டு ஓப்பு, உங்களுக்கு குருவிக்கு வந்து ஓப்பு. ஸோ அப்போ 4-3. ஸோ 4-3 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல 4-3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் சுனைனா குடை உங்களுக்கு அர்த்தம், அருவினா இழுதல். ஓகேவா? ஸோ இழுதல். அதனால் 4-3-2-1 ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.